குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். நேற்று நம்ம ரியேஜென்ட்ஸில் ரெடியூசிங் ரியேஜென்ட்ஸ் பார்த்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, நேற்று சோடியம் போரோஹைட்ரைடோடு நிறுத்தணும். இன்றைக்கி சோடியம் போரோஹைட்ரைடு அதனுடைய டெரிவேட்டிவ் ஆஃப் சோடியம் போரோஹைட்ரைடு நல்லா புரிஞ்சுங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் சோடியம் போரோஹைட்ரைடு எப்படி வந்து நமக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் sodium borohydride, derivatives of sodium borohydride. சரி, இது எந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த reagents என்ன மாதிரி பண்ணும், எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும்? கீட்டோனை பண்ணும், அப்புறம் ஆல்டிஹைடையும் பண்ணும். கீட்டோனையும் பண்ணும், ஆல்டிஹைடையும். அப்போ இதுவும் ஒர்க் பண்ணும், இதுவும் ஒர்க் பண்ணும் டெரிவேட்டிவ். அப்போ ரெண்டு டைப் ஆஃப் டெரிவேட்டிவ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் சரிங்களா போரோஹைட்ரைடு, அதுக்கப்புறம் என்னது அசிட்டேட். ஸோ இது ஒரு ரியேஜென்ட்டு. இன்னொரு ரியேஜென்ட் சோடியம் போரோ சரிங்களா ஹைட்ரைடு, அதுக்கப்புறம் CeCl3 7H2. இப்படி ஒரு ரியேஜென்ட். இது ஒரு ரியேஜென்ட்டு, இது ஒரு ரியேஜென்ட். இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? லுச்சா ரியேஜென்ட். இந்த இதுக்கு என்ன பேருங்க? லுச்சா அல்லது லுச்சே எப்படி சொன்னாலும் சரி, உங்களுடைய லுச்சா ரியேஜென்ட் பேர். இதுக்கு என்ன பேரு? லுச்சா ரியேஜென்ட். இப்போ இதோட டெரிவேட்டிவ் சோடியம் போரோஹைட்ரைடோட டெரிவேட்டிவ் இது என்ன ஆகும் அப்படின்னா, இது ஆல்டிஹைடுக்கு மட்டும் வேலை செய்யும், கீட்டோன்ல வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், இது ஆல்டிஹைட்ல வேலை செய்யும், கீட்டோன்ல வேலை செய்யாது. சரி, அப்ப இது ஆல்டிஹைட்ல வேலை செய்யாது, கீட்டோன்ல வேலை செய்யும். நல்லா புரியுது. ஆல்டிஹைட்ல வேலை செய்யாது, கீட்டோன்ல வேலை செய்யும். புரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். அடுத்தது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தலாம். பாருங்க, பியூர் கீட்டோன். இது ஒரு கீட்டோன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லுச்சா ரியேஜென்ட் போடுறேன். என்ன ரியேஜென்ட் போடுறேன்? லுச்சா ரியேஜென்ட். சோடியம் போரோஹைட்ரைடு, அதுக்கப்புறம் CeCl3 7H2 லுச்சா ரியேஜென்ட் போட்டா என்ன, இது எதுல வேலை செய்யும்னு சொன்னோம்? இது எதுல வேலை செய்யும்? எதுல வேலை செய்யும்? ஆல்டிஹைட்ல வேலை செய்யாது, கீட்டோன்ல வேலை செய்யும் சொன்னோம். அப்போ இது கீட்டோன், இது வந்து கீட்டோன். அதனால இது கீட்டோன்ங்கிறதுனால இதுல என்ன பண்ணும்? வேலை செய்யும். அப்ப இது என்னவா மாத்தும்? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். என்னவா மாத்தும்? ஆல்கஹால மாத்தும். ஆல்கஹால. இப்போ இதுல பாருங்க, இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கீட்டோன், ஒரு ஆல்கின், அதுக்கப்புறம் ஒரு கீட்டோ குரூப். அதே தான் என்ன பண்றோம்? அதே லுச்சா ரியேஜென்ட். சரியா? இப்போ இது என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்க இந்த கீட்டோனா இந்த கீட்டோனா அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்கின் பக்கத்தில் இருக்கிற கீட்டோனு நமக்கு ஈஸியாக வேலை செய்யும். அப்போ இந்த கீட்டோனுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இது அப்படியே தான் இருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம்? இதில் வந்து என்ன செஞ்சிட்டோம்? இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? இங்கே OH. இங்கே என்ன ஆயிடுச்சு? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ரெண்டு டைப் ஆஃப் விஷயங்களை செய்யலாம். சோடியம் போரோஹைட்ரைடோட ரெண்டு விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். ஒன்று என்னன்னா, ஒரு கீட்டோன், ஒரு கீட்டோன், அதுக்கப்புறம் ஒரு ஆல்கேன், ஒரு ஆல்டிஹைடு, ஒரு ஆல்டிஹைடு. இப்போ ரெண்டு டைப் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், ஜிங்க் போரோஹைட்ரைட், ஜிங்க் போரோஹைட்ரைட். சரிங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன அப்படின்னா, சோடியம் போரோஹைட்ரைட். இதுவும் டெரிவேட்டிவ் தானே. சோடியம் போரோஹைட்ரைடு ஏதோ டெரிவேட்டிவ் CeCl3, CeCl3 7H2 7H2 லுச்சா ரியேஜென்ட். சரி, இப்போ
இது எதுக்கு வேலை செய்யும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து எதுக்கு வேலை செய்யும், இது எதுக்கு வேலை செய்யும், ஆல்டிஹைடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரிங்களா, ஆல்டிஹைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். எதை விட, கீட்டோனை விட ஆல்டிஹைடுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். இது இது என்ன பண்ணும், இது கீட்டோனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும், ஆல்டிஹைடுக்கு அதுக்கு அடுத்து தான் கொடுக்கும். ஆல்டிஹைடுக்கு அதுக்கு அடுத்து. இப்போ உங்களுக்கு இதுல இருந்தே புரிஞ்சிருக்கும் எதுல வந்து நமக்கு என்னாகும் வேலை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்களே நேரம் ப்ராடக்ட் இது ரெண்டு இதுல இருந்து, இந்த ரெண்டு விஷயங்கள்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன, எதில் ஆல்டிஹைடில் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ இதில் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்னு வச்சுக்கிறேன், இது எல்லாத்தையும் ஆர்னு வச்சுக்கிறேன். நமக்கு தேவை என்னதான் இந்த இடம் தான். அப்போது இந்த இடம் COH எழுதணுமா, மறுபடியும் இது ஃபுல்லாக எழுதணுமா, இது ஃபுல்லாக எழுதணுமா வேணாம் நினைக்கிறேன் இல்லையா, வேணாம் இல்லையா. இந்த COH மட்டும் OHன்னு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா. அதே மாதிரி இதில் பாருங்க கீட்டோ. அப்போ எங்கே வேலை செய்யும், அப்போ இந்த கீட்டோ அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான். செகண்ட் இதுக்கு வந்து என்ன எங்கே வேலை செய்ய போகுது, இங்கே மட்டும்தான் வேலை செய்யும். செகண்டுக்கு வந்து எங்கே இது மட்டும்தான் வேலை செய்யும். மற்றதெல்லாம் நான் இது எல்லாத்தையும் ஆறுன்னு வச்சுக்கிறேன், இது எல்லாத்தையும் ஆறுன்னு வச்சுக்கிறேன். ரைட்டா. இப்போ நமக்கு என்ன ஆச்சு, இந்த இடம் மட்டும் ஆல்கஹால், இந்த இடம் மட்டும் என்னது ஆல்கஹால், இங்கே மட்டும் ஆல்கஹால், மற்றதெல்லாம் நமக்கு என்னது ஆறு. ஏன் இது எல்லாமே என்னது ஆறுன்னு வச்சுக்கிட்டேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா சார், புரியுதா இல்லை வந்து ஃபுல் ப்ராடக்ட் எழுதணுமா? எஸ் சார். நோ நீட் சார். எஸ் சார். இல்லையா, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து 10th +2 மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. OH இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், போட்டு நிறைய பேர்த்துக்கு அது ஒரு பிரச்சனை வரும் இல்லையா, சார் வந்து சரியாக சொல்லலை, கரெக்டு தானே, டபுள் பாண்ட் OH. ஸோ இந்த ப்ராடக்ட் இதை தான் நான் வந்து இந்த ப்ராடக்ட்னு சொன்னேன். இது ரெண்டும் ஒன்று தான். சரி, அப்போ கீட்டோவில் வேலை செஞ்சிருச்சு. இப்போ இதே தான் என்ன பண்ணோம், இங்கே ஆல்கஹாலை மாற்றணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது இல்லைங்களா, புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ரைட். இன்னொன்று டைபால் H, ரொம்ப அருமையான ஒரு இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைபால் H, டைபால் ஹைட்ரைட். இது வந்து அடிக்கடி நம்ம பண்ணுறது தான். ரொம்ப அருமையான ஒரு ரியேஜென்ட்டு. அடிக்கடி நம்ம இதை பார்த்து நிறைய ஏமாந்து போன அல்லது விட்டுட்டு வந்த விஷயங்கள்ல இதுவும் ஒன்று தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா DI BA அதுக்கப்புறம் L டைபால் H, டைபால் H. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ரியேஜென்ட். அப்படியே ஒரு ரியேஜென்ட் நம்ம வந்து நிறைய இடத்துல விட்டுட்டு வந்திருப்போம், நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்போம், விட்டுட்டு வந்திருப்போம். சரி, இதோடைய மெயின் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன சார் அப்படின்னா, இதுக்கு என்ன பேர், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. என்ன இதுக்கு பேருங்க, இதுக்கு என்ன பேர், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. நிறைய இடத்துல முக்கியமான வேலை செய்யுது. சரிங்களா. சரி, இதுக்கு என்ன சார் ஒரே ஒரு கண்டிஷன், -78 டிகிரியில் மட்டும்தான் இது வேலை செய்யும். -78 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் தான் வேலை செய்யும். சரி, இதோட முக்கியமான வேலை என்ன சார், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். மெயின் ஒர்க்கே வந்து இதுதான், நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ப்ராடக்டை சொல்லிட்டேன், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். அப்போ இது என்ன வேலை செய்யும், ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் இல்லையா. எவ்வளோ வேலை செய்யும். சரி, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், என்ன சொல்லியிருக்கேன், டை ஐசோபியூட்டைல். ஐசோபியூட்டைல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கரெக்டா, அலுமினியம் இது ஐசோபியூட்டைல், அவ்வளோதான். ஹைட்ரைட் இவ்வளோதான். சரியா, இது அலுமினியங்க, AL.
ஸோ ஏஎல் ஹைட்ரஜன் அலுமினியம். ஓகேவா? இது டை பாருங்க, 2 ஐசோபியூட்டைல் இருக்கு, அலுமினியம் ஹைட்ரைடு. சரி, இந்த டயபிள் ஹெச் எது இதில் சார் வேலை செய்யும்? நல்லா புரிஞ்சும். இது வந்து 3 இடத்துல வேலை செய்யும். ஒன்று என்ன எஸ்டர். என்ன பண்ணிட்டேன்? எஸ்டர். ஓகே, எஸ்டர். அடுத்தது என்ன பண்றேன்? சயனைடு. அடுத்தது என்ன பண்றேன்? 1,2 டயர், 1,2 அல்கீன். சரி, இந்த மூணுக்கு என்ன சார் ப்ராடக்ட்? என்ன சொல்லியிருக்கோம்? ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்டிஹைட். அப்போ டயபிள் போட்டோம்னா, இந்த டயபிள் இங்கே வந்து கொண்டு வந்து போட்டோம்னா, எஸ்ட்ரோட போட்டிங்கன்னா என்ன சார் ப்ராடக்ட்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா ஆர் டபுள் பாண்ட் ஹெச் ஆல்டிஹைட் கிடைக்கும். சரி, இங்கே என்ன சார் கிடைக்கும்? இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அதே தான், ஆர் டபுள் பாண்ட் ஹெச். சரி, இது என்ன சார் 1,2 அல்கீனா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணும்? அதே தான், சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபுள் பாண்ட் OH என்ன கிடைக்கும்? சரிங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ரைட், இதான் ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ டயபிள்ல இதான் வந்து நமக்கு ப்ராடக்ட். இப்போ டயபிள் எஸ்ட்ரா வேலை செய்யலாம் இல்லையா, நைட்ரைல் வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? 1,2 ஆல்கீனும் வேலை செய்யும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ரைட், இப்போ இங்கே டயபிள் ஹெச் இல்லையா, டைபால் ஹெச். மெயினாக என்ன சொல்லியிருக்கேன்? -78 டிகிரி. இது கண்டிப்பாக பார்க்கணும். சரி, இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரிஞ்சிடும்? இதெல்லாம் போயிட்டு இங்கே நமக்கு என்ன கிடைச்சிரும்? என்னவா மாறும்? இது இந்த இடம் என்ன மாறும்? இதெல்லாம் போயிட்டு ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும்? டபுள் பாண்டோ ஹெச் ஆல்டிஹைட். இல்லை, நான் மறுபடியும் இதெல்லாம் எழுதணுமா சார்? மைக்கை மியூட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மைக்கை மியூட் பண்ணிடுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இல்லை ஃபுல்லாக எழுதணுமா சார்? புரிஞ்சுதா? ஃபுல்லாக எழுதணுமா? இது ஃபுல்லாக என்ன சொல்லிட்டேன்? இந்த மாதிரி போட்டேன். இது ஃபுல்லாக என்ன எப்படி போட்டிருக்கேன்? சரியா? இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம்? புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுதுங்களா? நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்களா? நீங்க ஒன்று போடலாமா? சைன் சார் போடலாமா? ஓகே, அதே தான். டைபால் ஹெச் 78 டிகிரி. எங்க ட்ரை பண்ணுங்க, என்னவா மாறும்? இன்னொரு ஆன்சர் சொல்லியிருக்கலாமே, கஷ்டப்படுத்துறோமா? கரெக்ட், பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கான்வர்சேஷன் தான் எல்லாமே. ரெக்கார்டிங் ஆனா கூட மைக்க தேவையான இடத்துல நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இது எத்தனை பேருக்கு கரெக்ட்? இத்தனை பேர் கரெக்டா இருந்தீங்கன்னா சந்தோஷம் எனக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பண்ணலாமா? எஸ் சார். என்னவா மாறும்? ஆல்ரெடி இதை கொடுத்துருக்கோம் இல்லையா? 1,2 ஆல்கீன் கொடுத்துருக்கோம் இல்லையா? டைபால் ஹெச் கொடுத்துருக்கேன் இல்லையா? டைபால் ஹெச் -78 டிகிரி. என்ன கொடுத்துருக்கோம்? இந்த இடம் என்ன ஆகும்? இந்த 1,2 ஆல்கீன் இருந்தால் இந்த இடம் என்னவா மாறும்? கீட்டோன் என்ன மாறும்? ஆல்டிஹைடா மாறும். கரெக்டா? கரெக்டுங்களா? எஸ் சார். pH N pH அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 1 2 3 4 ஆல்கீன். அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? அடுத்து என்ன இருந்துச்சு?
இந்த இடம் என்னவா மாறிடும் OHM. இந்த இடம் என்ன மாறும் OHM. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். எங்கே சொல்லியிருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? சரியா? சரி OH இல்லையா? மாறுன்னு சொல்லணுமா? மாறிடுச்சா? ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். நீங்க இது நீங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணுங்க பாப்போம். டைபால் ஹைட்ரைட் -78 டிகிரி. அடுத்தது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இல்லையா A2O. அடுத்தது சோடியம் போரோஹைட்ரைட் ETO. அடுத்தது என்னது லுச்சார் ஏஜென்ட் சோடியம் போரோஹைட்ரைட், அதுக்கப்புறம் CeCl3 7H2. ட்ரை ஒரு 2 நிமிஷம் டைம் தானுங்க எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. பாருங்க, இது என்ன ஆகும்? டைபல் போடும் பொழுது OH மாறும். கரெக்டா? வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. ரைட்டா? இப்போ இது என்னவா மாறும்? ஆல்கஹால். இதெல்லாம் என்னவா மாறும்? ஆல்கஹாலாக மாறும். அடுத்தது ஆல்கஹாலாக மாறும். அடுத்து என்ன பண்ணும்? ஆல்கஹாலாக மாறும். கரெக்டா? அடுத்து என்ன பண்ண முடியும்? லுச்சார் ஏஜென்ட் என்ன ஆகும்? எந்த சேஞ்சஸும் இருக்காது, OH. எத்தனை பேர் கரெக்டுன்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா இது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ரைட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நியூக்ளியோஃபிலிக் ஹைட்ரைட் பார்த்தோம். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் ஹைட்ரைட் டோனர்ஸ். எலக்ட்ரோஃபிலிக் ஹைட்ரைட் டோனர்ஸ். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் ஹைட்ரைட் டோனர். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் ஹைட்ரைட் டோனர்ஸ் என்னென்ன? என்ன இருக்க முடியும்? எலக்ட்ரோஃபிலிக் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன நியூக்ளியோஃபிலிக் மாதிரி தான். என்னது ஹைட்ரைட் டோனர்ஸ் என்னவா இருக்க முடியும்? BH3 அப்புறம் THF. BH3 THF. அப்போ இது என்ன ஆகும்? கீட்டோனோட வேலை செய்யும். கீட்டோனோட போகிறோம். அப்போ எவ்வளோ போடுறோம்? BH3 THF பண்ணுறோம். அப்போது இது என்ன ஆகும்? வாட்டரு ஆசிட் மீடியத்தில் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது அஸ் யூஷுவல் நம்ம நியூக்ளியோஃபைலில் பண்ண அதே விஷயம்தான். முதல்ல என்ன வேலை செய்யும்? OH முதல்ல ஹைட்ரஜன் சேரும் இல்லையா? இதுதான். அப்போ இந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்தது? வாட்டர்லேருந்து வந்தது. இந்த ஹைட்ரஜன் எங்கேருந்து வந்தது? BH3லேருந்து வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட்டில் பண்ணமோ சேம் தான். அதில் எந்த சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. ஸோ இதை மறுபடியும் சொன்னாலும் அதே தான்.
இதோட சிஸ்டமைஸ் பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? கீட்டோனு இல்லையா? இங்கே என்ன இருக்கும்? OH பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம்? போரோஹைட்ரேட் BH H H இல்லையா? ஸோ என்ன இருக்கும்? வேக்கட் ஆர்பிட்டல். இது வந்து என்ன ஆகும்? இதோட வேலை செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? இது இங்கே போகும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள்? O இல்லையா? இங்கே OH, அதுக்கப்புறம் போரான், மறுபடியும் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் 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 இல்லையா? அப்போது இந்த ஹைட்ரஜன் எங்கே வந்து சேரும்? இங்கே இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்து அட்டாக். ஸோ இந்த சிஸ்டமைஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதனால் மறுபடியும் அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. சரியா? இப்போ நமக்கு BH3 என்னெல்லாம் வேலை செய்யும்? இந்த BH3 என்னெல்லாம் வேலை செய்யும்? BH3 ஒன்றுமே இல்லை. BH3 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ப்ளஸ் எம் எஃபெக்ட் இருக்கு இல்லையா? ப்ளஸ் எம் எஃபெக்ட் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆல்கஹாலுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், இதை விட OMe விட. சரியா? ஆல்கஹாலுக்கு. அப்போ ஆசிட்டுக்கு நிறைய கொடுக்கும், ஆசிட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. இப்போ ஆசிட் OH. அப்போ இதை கம்பேர் பண்ணும் பொழுது என்னென்ன இருக்கு? OMe கம்மியாக இருக்கு. அப்போ எஸ்டரை கம்பேர் பண்ணும் பொழுது ஆசிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். அப்போ ஆசிட் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? எஸ்டரை கம்பேர். இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷார்ட்கட் என்னன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தலாம் இல்லையா? OH இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்? என்ன போட்டுக்கலாம்? BH3 THF, அதுக்கப்புறம் வாட்டரு இல்லையா? இப்போ இதில் என்ன கிடைக்கும்? எதுக்குங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? OHல நம்ம வந்து ரிடக்ஷன் நடக்குமா அல்லது வந்து எஸ்டரில் நடக்குமா? இந்த எஸ்டரில் நடக்குமா அல்லது ஆசிட்டில் நடக்குமா? எந்த பக்கம் நடக்கும்? எந்த பக்கம் நடக்கும்? ஆசிட்ல நடக்குமா எஸ்டர்ல நடக்குமா? எந்த பக்கம் வந்து நடக்கும்? என்ன ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்? ஹிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம்? ஆசிட்ல நடக்கும். அப்போ ஆசிட்ல தான் நமக்கு என்ன ஆகும்? ரிடக்ஷன் நடக்கும். ரைட்டா? அடுத்து என்ன பண்றோம்? இப்போ இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. OET. சரி, இப்போ இதே விஷயத்தை நான் என்ன பண்றேன்? லித்தியம் போரோஹைட்ரேட் பண்றேன். எதில் பண்ணுறேன்? லித்தியம் போரோஹைட்ரைட், அதே வாட்டர். அப்போ இதை பண்ணும் பொழுது நமக்கு என்ன, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? இது எதுக்கு கொடுக்கும்? லித்தியம் போரோஹைட்ரைட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? லித்தியம் போரோஹைட்ரைட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்? எஸ்டருக்கா ஆசிட்டுக்கா? எஸ்டர். எது? சோடியம் போர். எது? லித்தியம் போரோஹைட்ரைட். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதே ரியாக்டன்ட் இதுக்கு எப்படி வேலை செய்யும்? இதுக்கு எப்படி வேலை செய்யும்? இந்த இடத்துல மட்டும்தான், இந்த இடம் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ எப்படி இருக்கும்? இங்கே OH இருக்குமா? OH. அதுக்கப்புறம் என்ன அதுக்கு? இங்கே கீட்டோன் அப்படியே தான் இருக்கும் இல்லையா? இப்போ என்னாகும்? இந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ OH. ரைட்டா? எஸ்டர் என்ன மாறிடுச்சு? ஆல்கஹாலா மாறிடுச்சு. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா சார்? புரியுதா? எஸ் சார். நீங்க இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரைட். இப்போ ஒரு அருமையான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா பிர்க் ரிடக்ஷன். இதை வந்து நிறைய நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறது. ஏன்னா இந்த நம்ம இப்போ நம்ம போகிற இந்த விஷுவல் அல்லது ஆடியோ வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. வாய்ப்பு இருக்கவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நோட்ஸ் எழுதிக்கலாம். இது எல்லாரும் சொல்லி தருவாங்களான்னு எனக்கு தெரியல.
பிர்க் ரிடக்ஷன். ரொம்ப ஈஸியான டாபிக் தான், உங்களுக்கு தெரியாது கிடையாது. பட் நம்ம அப்ரோச்சும் மற்றவங்களுடைய அப்ரோச்சும் வேறு மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பிர்க் ரிடக்ஷன். ஸோ பிர்க் ரிடக்ஷன் என்ன சார் இதில் வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையா? பிர்க் ரிடக்ஷன் என்ன ஆக்சுவலாக இதை ஞாபகம் வந்தோன்னு அரோமேட்டிக் சிஸ்டம், அதுதான் முதல்ல ஞாபகம் வரணும். என்ன சிஸ்டம் வரணும் இதில்? அரோமேட்டிக் சிஸ்டம். அரோமேட்டிக் சிஸ்டம் அது ரொம்ப நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, எங்கெல்லாம் நடக்கும் இது? எங்கெல்லாம் நடக்கும்? எங்கெல்லாம் நடக்கும் சார்? எங்கெல்லாம் நடக்கும் பார்த்தீங்கன்னா அல்கைன்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்கைன்ல நடக்க வாய்ப்பு இருக்கு, அல்லது கான்ஜுகேட்டட் ஆல்கீன்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. கான்ஜுகேட்டட் ஆல்கீன், ஆல்கேன் அப்புறம் ஆல்கீன். அதுக்கப்புறம் என்னது? ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட். அதுலயும் ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்கீன்லயும் நடக்க வாய்ப்பு. ஓகேவா? சரி, இப்போ முதல்ல இது என்ன பிர்க் ரிடக்ஷன்? என்ன ரிடக்ஷன் எதனால நடக்கும்? இந்த ரிடக்ஷனுங்கிற வார்த்தை எதனால நடக்கும்னா சோடியம் இன் லிக்விட் அமோனியா. நல்லா புரிஞ்சுங்க, சோடியம் இன் லிக்விட் அமோனியா, இதனால தான் இந்த ரிடக்ஷன் நடக்கும். சரி, இது எதுக்கு சார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது? மெட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட். இது என்னன்னு சொல்றோம்? மெட்டல் டிசால்வ்டு சால்வெண்ட். எக்ஸாம்பிள் எதுக்கு? மெட்டல், சரிங்களா, டிசால்வெண்ட் இன் சால்வெண்ட். இதுக்கான எக்ஸாம்பிள். சரி, அப்ப மெட்டல்ங்கிற வார்த்தை இருக்கு, சால்வெண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. மெட்டல்ங்கிற வார்த்தை இருக்கு, சால்வெண்ட். அப்ப மெட்டல் என்னென்ன சார் வேலை செய்யும்? என்ன வேலை செய்யும்? எலக்ட்ரோ, சரிங்களா, பாசிட்டிவ் மெட்டலா இருக்கணும். என்ன பாசிட்டிவா இருக்கணும்? இதுல எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டலா இருக்கணும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல், ரைட். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுங்களா? இப்படி இருந்ததுன்னா அதோட அயனைசேஷன் என்னவா இருக்கும்? லோ அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும். அப்ப இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? அல்கலி மெட்டல்ஸ். அல்கலி மெட்டல்ஸ். சரி, என்னதான் அந்த அல்கலி மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள்? லித்தியம் அண்டு சோடியம் சொல்லலாம். லித்தியம் அண்டு சோடியத்தை நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லலாம். சரி, சால்வெண்ட் என்ன சார்? என்னது? லிக்விட் அமோனியா. சால்வெண்ட் என்னது? ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிக்விட் அமோனியா. அப்படி இல்லை அப்படின்னா எத்தனால். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எத்தனால். புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்களா? சரி, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பார்த்த உடனே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள், இப்படி போட்டுட்டு லிக்விட் அமோனியா போட்டு இல்லையா ஒரு எத்தனாலை போட்டோம் அப்படின்னா உடனே எல்லாரும் சொல்லிடுவீங்க இதுதான் பிர்க் ரிடக்ஷன். இதான் வந்து பிர்க் ரிடக்ஷன். இதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் உலகத்தில். இது நமக்கு எங்க போனாலும் இதே தான் எக்ஸாம்பிள் இல்லையா? இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. பிர்க் ரிடக்ஷன் எதுல தான் மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அரோமேட்டிக் சிஸ்டம். அரோமேட்டிக் சிஸ்டம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும், சரியா? அப்போ இதை நான் வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்றேன், புக்கில் இருக்கிறதுக்கும் நமக்கும் எப்படி நான் கேட்டகரைஸ் பண்றேன்னா, இந்த பிர்க் ரிடக்ஷனை என்ன சொல்றேன்? பிர்க் ரிடக்ஷனை குரூப்பா வச்சு நான் பண்றேன். பிஆர்னு எழுதுனேன், கொஞ்சம் சோம்பேறிங்கிறதுனால, வேற ஒன்றும் இல்லை, சரியா? பிர்க் ரிடக்ஷனை நான் ரெண்டு டைப்பா கேட்டகரைஸ் பண்றேன். ஒன்று என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இன்னொன்று எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். என்ன பண்றேன்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இன்னொன்று எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். நல்லா பண்ணுங்க. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் டொனேட்டிங். இதுதான் வந்து நீங்க ஷார்ட்கட். இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட், சரிங்களா? அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் என்ன சார்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு என்னென்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம்? ஆசிட் சொல்லலாம், அதுக்கப்புறம் அமைடு சொல்லலாம்.
நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் தான் சொல்கிறேன். சரி, இதனால் என்ன சார் யூஸ்? இதனால் என்ன யூஸ்னா, நல்லா புரிஞ்சுங்க. டபுள் பாண்ட் வில் ஃபார்ம். டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த டபுள் பாண்டு, இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, அழிச்சிக்கலாம். இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த டபுள் பாண்டு, இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து ஃபார்ம் ஆகிறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். டபுள் பாண்ட் வில் ஃபார்ம். சரிங்களா? டபுள் பாண்ட் வில் ஃபார்ம் away from the, நல்லா புரிஞ்சுங்க, away from, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். away from எங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். சரியா? சரி, அப்போ எனக்கு என்ன சார், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்னென்ன சார் இருக்கு? உங்களுக்கே தெரியும், OMe இல்லையா, கரெக்டா? NH2 எலக்ட்ரான் டொனேட்டிங் தானே இதெல்லாம், கரெக்டுங்களா? R2NH. அடுத்தது CH2OH. அடுத்து வேற என்ன சொல்லலாம்? கிட்டோன். அடுத்தது ஆல்டிஹைடு. வேற என்ன சொல்லலாம்? பேச மாட்டீங்களா? எஸ்டர். என்ன பண்ணலாம்? எஸ்டர். இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் they undergo Birk reduction. இதெல்லாம் என்னது? they undergo Birk reduction. சரி, ரைட். Birk reduction. அப்போ இங்க வந்து away from அப்படின்னா இங்க என்னவா இருக்க முடியும்? டபுள் பாண்ட் வில் ஃபார்ம். நல்லா புரிஞ்சுங்க, இங்க இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு ஷார்ட்கட். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் நமக்கு ஷார்ட்கட். அப்ப இங்க ஒன்று சொல்றேன், என்ன தெரியுமா? டபுள் பாண்ட் இல்லையா, டபுள் பாண்ட் வில் ஃபார்ம், சரிங்களா, க்ளோசர். நல்லா புரிஞ்சுங்க, க்ளோசர். இது மாட்டேங்குது, க்ளோசர் டு என்னது இது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இங்க க்ளோசர் எதோட இருக்கணும்? வித்ட்ராயிங் குரூப்போட. இங்க அவே எங்க இருக்கணும்? வித்ட்ராயிங் குரூப். அங்க டொனேட்டிங் குரூப்ல இருக்கணும், இங்க வித்ட்ராயிங் குரூப்ல இருக்கணும். இப்போ நீங்க நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? நோட்டு பேனெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா சார்? பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஆடியபிளா இருக்குங்களா? ஹலோ? எஸ் சார். சரிங்க, அமைதியா இருக்கவனா, ஏன்னா நீங்க பேசுனீங்கன்னா தெரியும். ஆசிட். சரி, இப்போ as usual எப்பயும் போல சோடியம், அதுக்கப்புறம் இருக்கு லிக்விட் அமோனியா, ரைட், அதுக்கப்புறம் எத்தனால். சரி, இப்போ ஆசிட் வந்து இந்த டபுள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகணும்? எங்கேயாவது இருக்கா? இந்த ரெண்டு குரூப்ல எந்த குரூப்லன்னு சொல்லுங்க. எந்த குரூப்ல ஆசிட் இருக்கு? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான். அப்ப இது என்ன? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது என்ன குரூப்? இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்ப டபுள் பாண்ட் எப்படி இருக்கணுங்க? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கணுமா, தூரத்துல இருக்கணுமா? தூரத்துல, away from. அப்ப இப்ப நான் போடுறேன் பாருங்க, வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இது வித்ட்ராயிங் குரூப் இல்லையா? இப்ப இதுக்கு பக்கத்துல இருக்க கூடாது, தூரமா இருக்கா? தூரமா ஆயிடுச்சா? ஓகேவா? ஓகேங்க. இப்ப சில பேரு நம்ம அறிவாலேயே யோசிப்போம், என்ன தெரியுமா, இப்படி போட்டுருவோம். இதுவும் கரெக்ட் தான் ஆர்கியூ பண்றவங்களா இருக்காங்க. இது க்ளோசர் இல்லையா? இந்த இதுக்கு வித்ட்ராயிங் குரூப் க்ளோசர், அதனால இது தப்பு. இந்த மாதிரி போட்டா தப்பு, இது கரெக்ட். புரியுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளா இல்ல, உங்களுக்கு ஏதாவது டஃபா இருந்தா சொல்லுங்க, இன்னும் சிம்பிளா கூட சொல்லி தரலாம். என்ன பண்ணலாம்? பேசவே மாட்டீங்க.
சரி அதே தான். ரைட், நீங்கள் ப்ராடக்ட் எழுதிடலாம். நீங்கள் ப்ராடக்ட்டை எழுதிட்டே இருங்க, நான் எக்ஸாம்பிள் போட்டுகிட்டே இருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் ப்ராடக்ட் எழுத ஆரம்பிக்கலாம். OCH3 sodium liquid ammonia PTOH. இப்போ இதுக்கு என்ன பண்றீங்க? இது NH2ங்கிறது என்னது? டொனேட்டிங் குரூப்பா வித்ட்ராயிங் குரூப்பா? டொனேட்டிங். அப்ப டபுள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகணும்? டபுள் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகணும்? க்ளோஸ் ஆவா அவே ஃப்ரம் த டொனேட்டிங் குரூப்பா? இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்படி தெரிஞ்சுட்டா டொனேட் அப்படின்னம்னா என்ன பண்ணணும்? டிஸ்டன்ஸ்ல இருக்கணுமா க்ளோஸ்ல இருக்கணுமா? 1,4 சார் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. இங்க பாருங்க, சிஸ்டமேட்டிக்கா படிக்கிறதா இருந்தா வேண்டாம். நமக்கு நான் சொல்ற ஷார்ட்கட்டை வச்சுட்டு செய்ய முடியுமான்னு பாருங்க. ஏன்னா சிஸ்டமேட்டிக் படிக்கிறதா இருந்தா ஏகப்பட்ட புக்கு மார்க்கெட்ல இருக்கே இல்லையா? அதுக்கு கோச்சிங் சென்டரே தேவையில்லை. நீங்க எதை கொடுத்தாலும் ஆன்சர் சரியா வரணும், அது வேண்டாம். நீங்க சரி மார்க்ஸ் தான் வச்சுட்டு இது பண்றதுன்னா நம்ம கோச்சிங் சென்டரே தேவையில்லை, நம்ம இந்த கோச்சிங்கே தேவையில்லை. நம்ம இப்போ நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்முலா பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை மட்டும் சொல்லுங்கள். க்ளோசரா டிஸ்டன்ஸா அது மட்டும் தான் எனக்கு தேவை. க்ளோசர் ஆர் க்ளோசர். அப்போ இதில் எனக்கு எந்த சேஞ்ச், எனக்கு இதில் எந்த குழப்பம் இல்லை. அப்போ இதுக்கு க்ளோஸாக வரணும், இதுக்கு க்ளோஸாக வரணும். ரைட்டா? ஓகேவா? ஆல்ரெடி இங்கே இருக்கு, அதனால நான் இப்படி போட்டுக்கிறேன். இது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இது ரைட்டா? ஓகேங்களா? சரியா போச்சா? ஆன்சர் ஓகே. சரியா? ஓகேங்களா? இப்போ இது மைக்கை க்ளோஸ் பண்ணிக்கங்க ப்ளீஸ். மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ ரெண்டுமே என்ன பண்ணணும்? க்ளோஸாக இருக்கும். ரெண்டுமே என்ன பண்ணணும்? நமக்கு க்ளோஸாக இருக்கணும். ஒரு 2 நிமிஷங்க. இது வந்து மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. யாருங்க இது? ப்ளீஸ் மைக்கை மியூட் பண்ணிக்கங்க. இப்போ OCH3 இதுலேயும் உங்களுக்கு எந்த குழப்பம் இருக்காது, இதுலேயும் இது குழப்பம் இருக்காது. இப்போ எனக்கு ரெண்டுக்கும் க்ளோஸராக வேணும் பாண்டு. என்ன தெரியுமா? இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியா போச்சு? க்ளோஸரா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்புக்கு க்ளோஸராக இருக்கா? அதான் நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா? டபுள் பாண்ட் என்னவா இருக்கணும்? க்ளோசர் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ரைட்டா? ரைட். அடுத்தது பாருங்க, இதில் என்ன சொல்லுவீங்க? இதில் பாருங்க, எலக்ட்ரான், இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பு, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இப்போ எப்படி சார் நம்ம ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் பார்க்கலாம். இது எப்படி ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் பார்த்துருவோம், அதையும் பார்த்துலாம். OCH3 then C double bond OH acid. எனக்கு ஒன்று டிஸ்டன்ஸில் இருக்கணும், ஒன்று பக்கத்தில் இருக்கணும். அப்படி தானே? எலக்ட்ரான் டொனேட்டிங்னா எப்படி இருக்கணும்? பக்கத்தில் இருக்கணும். கரெக்டுங்களா? கரெக்டா நான் சொல்றது? அப்போ நான் பக்கத்தில் ஒன்று போட்டேன். பக்கத்தில் இருக்கா? அப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயிங்க்கு தூரத்தில் இருக்கணும், இதை விட தூரத்தில் போட்டேன். சரியா போச்சா? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைடா? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடா பாருங்க. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடா?
Okay, sir. இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு, இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடா? ரைட். இப்போ அடுத்தது என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம்? இது என்னது? மேல இருக்கிறது என்னது? மேல இருக்கிறது என்னங்க? Electron withdrawing group. கீழே இருக்கிறது டொனேட்டிங் குரூப் இல்லையா? ரெண்டுமே. அப்ப இந்த மாதிரி வரும்பொழுது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்தால் சரிங்களா, என்ன பண்ணணும்? இந்த மாதிரி கிளாஸ் ஆச்சுன்னா ப்ராடக்ட் நல்லா புரிஞ்சுங்க. இந்த இடத்துல கண்டிஷன் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன கண்டிஷன் வச்சுக்கிறீங்கன்னா ப்ராடக்ட் சரிங்களா, அக்கார்டிங் டு சரிங்களா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் நடந்தால் இந்த மாதிரி நம்ம கண்டிஷன். அப்போ இதுல எந்த பேஸ் பாருங்க, ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்ப எதை வச்சு தான் பண்ணணும்? எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னா என்ன வரணும்? பக்கத்துல வரணுமா தூரத்துல வரணுமா? தூரத்துல வரணும். ஆனா ரெண்டும் இருக்கலாம். கிளாஸ் ஆச்சுன்னு என்ன சொல்லியிருக்கோம்? இந்த மாதிரி கிளாஸ் ஆனால் சரியா, ரெண்டுமே தூரம். சரியா போச்சா? சரியா? வேற எந்த கண்டிஷன்ல போட்டாலும் நமக்கு என்ன ஆகுது? எலக்ட்ரான் வித்ட்ராயிங்க ஃபாலோ பண்ணாது. பண்ணுமா? பண்ணாது. புரியுதுங்களா? இந்த மாதிரியான விஷயம் வந்தால் இது நீங்க எலக்ட்ரான் டொனேட்டிங் வந்து வித்ட்ராயிங் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா இந்த கண்டிஷனை நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா? Yes, sir. சரி, சிங்கிள்னா ரைட்டு. இப்போ ஃபியூஸ்டு ரிங் வந்தா என்ன பண்றது? என்ன பண்றோம்? ஃபியூஸ்டு ரிங் வந்தா கண்டிப்பா நம்மளே கன்ஃபியூஷன் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு கண்டிஷன். ஃபியூஸ்டு ரிங் இருக்கு. எப்படி சார்? ஃபியூஸ்டு ரிங்ல எப்படி பிரிக் ரிடக்ஷன்? ரிடக்ஷன் அப்படின்னம்னாலே நல்லா புரிஞ்சுங்க. ரிடக்ஷன் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், அப்படிதானே? ரிடக்ஷன் இஸ் நத்திங் பட் கெயின் ஆஃப் எலக்ட்ரான். நான் சொல்றது கரெக்டா? Yes, sir. அப்போ ரெண்டு சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இது ஃபியூஸ்டு ரிங் நம்புறீங்க இல்லையா? கரெக்டா? இது ஒரு ஃபியூஸ்டு ரிங். இதில் நான் என்ன பண்ணுறேன்? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வச்சுக்கிறேன் இந்த ரிங்கில். இன்னொரு ஃபியூஸ்டு ரிங் எடுத்துக்கிறேன். அதில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எங்கே தான் நமக்கு ரிடக்ஷன் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ரிங்கில் நடக்குமா, இதில் நடக்குமானா எதில் நடக்கும்? எலக்ட்ரான் டொனேட்டிங்னா மேலேருந்து உள்ள எலக்ட்ரானை அனுப்பும் இல்லையா? மேலேருந்து இங்கே வரும். அப்போ இதில் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ செகண்டில் ரிடக்ஷன் நடக்கும். இப்போ இதில் பாருங்க, ரொம்ப ஈஸி. இதில் ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்குது, 1 2. இப்போ எலக்ட்ரான் வந்து வித்ட்ராயிங் போகும் எலக்ட்ரான். அப்போ இதில் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரான் டொனேட்டிங் இருந்தால் இப்படி, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் இருந்தால் அப்படி. இப்போ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ இதில் நான் CH3 போடுறேன். CH3ங்கிறது என்னது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். என்னது இது? CH3ங்கிறது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். கரெக்டுங்களா? Yes, sir. அப்போ பக்கத்துல தான் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும்? பக்கத்துல தான். கரெக்டா? இப்படிதானே நடக்கும். இப்படிதானே இருக்கு. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், இதுவும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தால் பக்கத்தில் நடக்கும்.
அப்போ பிர்க் ரிடக்ஷன் எல்லாத்தையும் எழுதலை, அதனால பிர்க் ரிடக்ஷன் எழுதுறேன். பிர்க் ரிடக்ஷன் எங்கே சார் எழுது? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா ஃபார் அவேல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஃபார் அவே. இப்படி தானே? கரெக்டுங்களா? இப்போ பாருங்க நடந்துருச்சா? அடுத்தது என்னது? கரெக்டா? CH3 இந்த இதில் நடந்துருச்சா? ரைட்டுங்களா? ஓகேவா? ரெண்டாவதுல நடக்கணும், இந்த ரிங்கில் நடக்கணும். நடந்துருச்சா? இந்த ரிங்கில் தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம், நடந்துருச்சு. ஓகே, கரெக்டுங்களா? புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ரைட். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அதுக்கு பதிலாக எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் போகிறோம்னு OH. அப்போ இங்கே எலக்ட்ரான் நிறைய இருக்கும், இது இங்கே டொனேட் பண்ணும். அப்போ எதில் நடக்கும்? பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் நடக்கும். பிரிக் ரிடக்ஷன் எதில் நடக்கும்? இதில் நடக்கும் இல்லையா? கரெக்டாக நான் சொல்கிறது? இதில் நடக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, இதில். இப்போ இதில் தான் நடக்கணும் இல்லையா? ரைட், சரியா? புரிஞ்சுதுங்களா சார்? புரிஞ்சுதா? நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா? சார் பண்ணலாமா? இப்போ COOH போட்டால் எதில் நடக்கும்? COOH போட்டால் எதில் நடக்கும்? COOH போட்டால் எதில் நடக்கும்? எதில் நடக்கும்? இதில் தான் நடக்கும். என்ன காரணம்? COOH என்னது? எலக்ட்ரான் பாருங்க, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் தான் நடக்கும், இந்த இதில் தான் நடக்கும். அப்போ என்ன ஆகும்? ஒரு பிரச்சனையும் இல்லை, இதில் தான் நடக்கணும், டிஸ்டன்ஸில் நடக்கும். ஸோ கண்டிஷன் தூரத்தில் இருக்கணும், ஃபார் அவே ஃப்ரம் த டபுள் பாண்ட். ஃபார்ம் த பாண்ட் வந்து எப்படி இருக்கு? ஃபார் அவேல இருக்கு. கரெக்டா? கரெக்டுங்களா? டிஸ்டன்ஸில் தானே இருக்கு, பாண்ட் டிஸ்டன்ஸில் தானே இருக்கு. புரியுதுங்களா? சார் ரிடக்ஷனில் எந்த அளவுக்கு நம்மளால ரெடியூசிங் ரியேஜென்ட் வந்து ஒவ்வொரு ஆர்கானிக் மேட்டரும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து அங்கங்கே கிடைக்கிற கேப்லாம் ஃபில்அப் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் வந்து நமக்கான விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து தேவைப்பட்டால் இந்த நம்பரில் மேடம் சுபான்னு இருப்பாங்க, அவங்களை கால் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இப்போ என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி தான், எப்படி ஆன்சர் எழுதணும், என்ன மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம வந்து